மகளிருக்கான நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாத பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பி காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நீதி யாத்திரையில் ஏராளமான மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அவருடைய பாத யாத்திரை வெற்றி பெற புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவிகள் ஜெயலட்சுமி, அஞ்சலாட்சி, பொன்னி சுப்ராயன், நிஷா, விஜயகுமாரி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் மாநிலங்களில் உள்ள மகளிர்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் குமுறல்களையும் ராகுல் காந்தி கேட்டு வருகிறார். மேலும் அவருடைய பயணம் சிறக்க மகளிர் காங்கிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வு, சமையல் எரிவாயு, சமையல் எண்ணெய் ஆகியவற்றின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஆண் பெண் பாலின பேதம் இல்லாமல் ஊதியம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சுகாதாரம், ஆரம்ப பிரசவ மையங்கள், அடிப்படை உள்கட்டமைப்பு உறுதி செய்திட வேண்டும். மகளிருக்கான உடல்நலத்தை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் பெண் குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட வேண்டும். இந்தியாவில் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தூரத்திலும் கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும். பெண்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்திட வேண்டும். ஆனால் இதையெல்லாம் பாஜக அரசு செய்ய தவறியுள்ளது. எனவே இந்த விவகாரங்களில் பாஜக அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் மகளிர் மேம்பாடு குறித்து இதுபோன்ற நடவடிக்கைகளில் இனிமேலும் பாஜக எந்த வேலையும் செய்ய போவதில்லை. எனவே வருகின்ற தேர்தலில் மகளிருக்கான திட்டங்கள் மேம்பட அனைத்து தரப்பினரும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர்.